Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஆகஸ்ட் 11 2018 மகாராஷ்டிராவோட கோல்காப்பூர்ல இருக்கிற ஒரு ஏடிஎம்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் ஒருத்தரை கூட்டிட்டு ஏடிஎம்க்கு வர்றான். அப்படி வர்ற ஸ்ட்ரேஞ்சர் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர்ட்ட நீங்க பாலிவுட் பிலிம்ல நடிக்க போறீங்க, அதுல வர்ற ஒரு சீன்ல ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி வரும், அதை நீங்க தான் எடுக்க போறீங்க அப்படி சொல்லிதான் கூட்டே வர்றான். சாதாரண ஒரு ஷார்ட் பிலிம் நடிக்கிறோம் அப்படினாலே நமக்கு ஒரு செம்மையான கூஸ் பம்ப் கிரியேட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பாலிவுட் பிலிம்ல நம்மளோட பேஸ் வரப்போகுது அப்படின்னா சும்மாவா இருப்பாரு, வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆகும் இல்லையா? சோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனோட சேர்ந்து அந்த ஏடிஎம் குள்ள என்டர் ஆறாப்ல. அப்படி என்டர் ஆனோடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ட்ட ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கறான். அது கூடவே அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சொல்லி இந்த ஏடிஎம் வச்சு தான் நீங்க பணம் எடுக்க போறீங்க, அதை தான் நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். சோ அதை வாங்கினோடனே ஆட்டோ ரிக்ஷாக்காரருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை வச்சு அந்த கேமரால ரோல் பண்ணிட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்னோடனே அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப கேஷுவலா ஏடிஎம் கார்டை எடுத்து மிஷின்ல சொருகி பின்ன டைப் பண்றாரு. அப்படி டைப் பண்ண உடனே மலன்னு பணமும் வெளியில வருது. அப்படி வெளியே வந்த பணத்தை அந்த ஆட்டோ ரிக்ஷாக்கார் கையில எடுத்த உடனே பாத்தீங்கன்னா டேக் ஓகே சூப்பர் சார் வேற லெவல்ல நடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங்க கட் பண்ணவும் செய்யறான். அப்படி கட் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரும் ஏடிஎம் ரூம் விட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்படி இவங்க நிக்கிறப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு அன்னோன் மேன் வந்து நிக்கவும் செய்யறான். அப்படி வந்து நின்ற அந்த அன்னோன் மேன் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ட்ட எடுத்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து நகர்ந்து போறான். இதை பாக்குறப்ப ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க ஒண்ணுமே புரியல, என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சர் மேனை பாக்குறாப்ல. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு சார் இந்த சூட்டை பண்ண சொன்னதே அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லவும் செய்யறான். பதில் சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த சீன்ல நடிச்சதுக்கான உங்களுடைய பணம் இதுன்னு சொல்லிட்டு அவர் கையிலையும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவனும் அங்கிருந்து நகர்றான். அப்படி அந்த அன்னோன் மேனும் ஸ்ட்ரேஞ்சர் மேனும் அங்கிருந்து நகர்ந்து அந்த ஒரு டைம்ல அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரருக்கு தெரியாது இது வரைக்கும் நடந்தது சினிமா ஷூட்டிங்லாம் கிடையாது, இது ஒரு ராபரி அப்படின்றது. அது இது ஒரு சாதாரண ராபரி கிடையாது. இவர மாதிரியே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அதே டைம்ல இந்தியால இருக்கக்கூடிய வெவ்வேறு ஏடிஎம்ல வெவ்வேறு காரணங்களை சொல்லி இதே மாதிரி பணத்தை எடுக்க வச்சிருக்கானுங்க. அப்படி எடுக்க வச்சதோட மட்டும் இல்லாம அந்த பணத்தை வாங்கிட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆகவும் செஞ்சிருக்கானுங்க. அன்னைக்கு நாள்ல மட்டும் இந்தியால இருக்கிற வெவ்வேறு பிளேஸ்ல இருக்கிற ஒரே ஓல்டஸ்ட் பேங்கோட ஏடிஎம்ல கிட்டத்தட்ட 94 கோடி ரூபாய் இந்த மாதிரி ராபரி பண்ணப்பட்டிருக்கு. அன்னைக்கு இந்தியாவோட பைனான்சியல் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ண இந்த ராபரி எப்படி நடந்துச்சு, இதுக்கு எப்பலாம் பிளான் போட்டாங்க, இதோட மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ராபரியோட மாஸ்டர் மைண்ட பத்தி கேக்குறப்ப இப்பெல்லாம் கூட இந்த உலகத்துல நடக்கும், இப்பெல்லாம் கூட இந்த உலகத்துல ராபரி பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே வேற லெவல்ல ஷாக்காக வைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook மற்றும் வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஒரு ராபரி நடந்திருந்து எக்ஸாக்டா 4 மாதங்களுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மார்ச் 19 2018 வருஷம் மகாராஷ்டிரால இருக்கிற பூனேல இருக்கிற கோல்டஸ்ட் பேங்கான காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி, அவரோட பேரை சொல்லணும் அப்படின்னா ராகுல் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி வழக்கம் போல அன்னைக்கு நாள்ல வேலைக்காக உள்ள வராரு. வரதோட மட்டும் இல்லாம அவரோட சிஸ்டத்துல உட்கார்ந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாப்ல. அப்படி செக் பண்றப்போ ஒரு புது மெயில் வந்திருக்கு. அப்படி பார்த்த உடனே அந்த மெயில உடனே அவர் ஓபன் பண்ணல, அதோட மெயில் ஐடி ட்ரஸ்டடான மெயில் ஐடியா அப்படின்றத முதல் செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப அது ட்ரஸ்டடான மெயில் ஐடியா தான் இருக்கு. சோ அதை வெரிஃபை பண்ண உடனே அந்த மெயில ஓபன் பண்றாப்ல. ஆனா அப்படி ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல, அதாவது கண்டென்ட் இல்லாம ஜஸ்ட் பிளாங்கான ஒரு மெயிலா இருக்கு. சோ யாரோ தப்பா நம்மளுக்கு மெயில சென்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேக்ல வந்துட்டு அவரோட ரெகுலர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாப்ல. ஆனா அன்னைக்கு நாள்ல யாரோ தப்பா அனுப்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிட்ட அந்த ஒரு மெயில் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான, அதே நேரத்தில் எக்கச்சக்கமான பிரான்ச் இருக்கிற ட்ரஸ்டடான இந்த ஒரு காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் பேங்க இன்னும் 4 மாதங்கள்ல ஒரு மாபெரும் கொள்ளையடிக்க காரணமா அமைய போகுது அப்படின்றது அந்த டைம்ல அந்த ராகுல் அப்படின்றவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. என்ன சொல்றீங்க, காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் இப்படி ஒரு பேங்க் நாங்க கேள்வியே பட்டதில்லடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பேங்க் சும்மாலாம் கிடையாதுங்க. இந்தியாவோட 2வது லார்ஜஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் இந்த காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, 2018 காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 112 வருடங்கள் பழமையான பேங்க் அந்த பேங்க் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா 140 பிரான்ச்சஸ் வச்சிருந்தாங்க. அந்த 140 பிரான்ச்சஸ்ல கிட்டத்தட்ட 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. சோ இவ்வளவு பழமையான, அதே நேரத்துல பயங்கர ட்ரஸ்டடா எக்கச்சக்கமான கஸ்டமரை பிடிச்சு வச்சிருந்த அந்த ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிற ராகுல் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி அன்னைக்கு ஓபன் பண்ண அந்த ஒரு மெயில்னால அந்த ராகுலுக்கே தெரியாம, ராகுலுக்கு மட்டும் கிடையாது அந்த காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம இன்ட்ரூடர்ஸ் உள்ள என்டர் ஆயிடுறாங்க. அதாவது ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹேக்கர்ஸ் இந்த பேங்கோட சர்வருக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அப்படி என்டர் ஆன அவனுங்க அந்த சர்வருக்குள்ள என்டர் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸை சர்வர் வழியாவே நோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, அதாவது கண்காணிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது அந்த பேங்க்ல எத்தனை
எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்றாங்க, அண்ட் இந்த பேங்கோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே அக்குவேர் ஆணிவேரா நோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. எதுக்குள்ள இதெல்லாம் அவங்க நோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணதான் அந்த பேங்கோட சிஸ்டத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வீக்கஸ்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சாதான் என்னால ராபரி பண்ண முடியும் இல்லையா? சோ அதுக்காக தான் பொறி போட்டு தேடுற மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் அக்குவேர் ஆணிவேரா நோட் பண்றானுங்க. அப்படி நோட் பண்ணி ஃபைனலா பல வாரங்கள் கழித்து ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கிறானுங்க. அதுதான் அந்த பேங்கோட ஏடிஎம் ஸ்விட்ச். ஏடிஎம் ஸ்விட்சா? ஏடிஎம் ஸ்விட்ச் என்னடா, அதை வச்சு என்னடா பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வீக்கஸ்டான ஏடிஎம் ஸ்விட்சை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஹேக்கர்ஸ்க்கு உச்சகட்ட எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. என்னங்கடா சொல்றீங்க, ஏடிஎம்க்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு, அந்த ஸ்விட்சை எப்படி அவங்க சர்வர் வழியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல் ஏடிஎம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், நார்மலா நம்ம ஒரு ஏடிஎம்க்கு போறோம் அப்படின்னா, ஏடிஎம்க்கு போனோடனே நம்ம ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணுவோம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவோம், அடுத்து எவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்றது என்டர் பண்ணுவோம். அப்படி என்டர் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்துரும் இல்லையா? அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம பார்வைக்கு தெரியற மாதிரி இவ்வளவுதான் விஷயங்கள் நடக்கும். ஆனா நம்ம பார்வைக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல எக்கச்சக்கமான ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாமே குறிப்பிட்ட டைம்ல டக்கு டக்கு டக்குன்னு நடந்து முடியும். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கார்டை உள்ள என்டர் பண்ணிட்டு நம்மளோட பின்னை என்டர் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அப்படி என்டர் பண்ண உடனே நம்மளோட பின்னும் அந்த கார்டு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றத சர்வருக்கு உடனே சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணும். அப்படி வெரிஃபை பண்றதுக்கு இருக்கிற முக்கியமான பிளேஸ் தான் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கோர் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் பேங்கிங் சிஸ்டத்தை நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட மூளை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட மூளையில தான் நம்மளோட மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம்ல தான் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாரோட டேட்டாவுமே பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். சோ நம்மளோட கார்டு நம்மளோட பின்னும் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றது அந்த கோர் பேங்கிங் சிஸ்டத்துல முதல் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணி ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸ் உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றதே அது டேட்டாவை எடுத்துரும். அப்படி எடுத்த உடனே நம்மள அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி என்டர் பண்ணோடனே இந்த அமௌண்ட்டுக்கு கரெக்டான அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு, சப்போஸ் இருக்குன்னா மட்டும்தான் பணம் எடுக்கிறதுக்கு அது ஒப்புதல் கொடுத்து மெசேஜ் சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்டர் பண்ண அமௌண்ட் கவுண்ட் ஆகி நம்மளுக்கு வெளியே கையில வந்து உழுகவே செய்யும். ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல டைரக்டா ஏடிஎம் மிஷின்ல இருந்து மெசேஜ் சிபிஎஸ்க்கு சென்ட் பண்ணப்பட்டு அங்க இருந்து டைரக்டா கட் பண்ணப்பட்டு உடனே நம்ம கைக்கு பணம் வருமானு கேட்டா அப்படி நம்மளுக்கு வராது. இந்த ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல ஒரு மிடில் மேன் இருப்பான். அததான் ஏடிஎம் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ், நம்மளோட கார்டை போட்டு பின்ன என்டர் பண்ண உடனே அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்விட்சுக்கு தான் போகும். அப்படி ஏடிஎம் ஸ்விட்சுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஏடிஎம் ஸ்விட்ச்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்க்கு சென்ட் பண்ணப்படும். அப்படி சிபிஎஸ்க்கு சென்ட் பண்ண உடனே அங்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு அங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புற அந்த ஒரு மெசேஜ் பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்விட்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஏடிஎம்கே வந்து ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பணம் நம்ம கைக்கு வரவே செய்யும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆற ஒரு ப்ராசஸ். இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட ஹேக்கர்ஸ் கண்டுபிடிக்கவே செய்றானுங்க. இதுல என்னடா வீக்கஸ்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க தான் ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் இருக்கு. ஏன்னா ஏடிஎம் டைரக்டா சிபிஎஸ் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இன் பிட்வீன்ல ஹேக் பண்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன் பிட்வீன்ல ஸ்விட்ச்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அந்த ஸ்விட்சை இவங்க ஹேக் பண்ணிட்டானுங்க அப்படின்னா நம்ம என்டர் பண்ண பின்னும் கார்டோட டீடைலையும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்க்கு சென்ட் பண்ணாமே பிளாக் பண்ணி சிபிஎஸ்ல இருந்து ஒரு இன்புட் அந்த ஏடிஎம் ஸ்விட்சுக்கு கொடுத்தா எப்படி கொடுப்பானுங்களோ அதே மாதிரி ஹேக் பண்ணி இது கரெக்டான டேட்டா அப்படின்ற ஒரு இன்புட்டை கொடுத்துட்டானுங்கன்னா அந்த ஏடிஎம் ஸ்விட்ச் என்ன நினைக்கும், ஓகே சிபிஎஸ்ல இருந்து நமக்கு கரெக்டான இன்புட் வந்துருச்சு, பணம் எடுத்துக்க நம்ம அப்ரூவல் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுக்க அப்ரூவல் கொடுத்துரும் இல்லையா? சோ ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னா இவனுங்க அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மேல இருக்கிற பிரெயினான சிபிஎஸ்ஐ இப்ப ஹேக்கர்ஸ் ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஏடிஎம் ஸ்விட்ச்ல இருந்து சிபிஎஸ்க்கு போற கனெக்ஷனை ஹேக்கர்ஸ் கையில எடுத்துறானுங்க. அப்படி கையில எடுத்தோடனே ஸ்விட்ச்ல இருந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போகாம இவனுங்களுக்கு வந்துரும். சோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, டேட்டாஸ் எல்லாமே கரெக்ட் தான், நீ பணத்துக்கு அப்ரூவல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை கொடுத்துருவானுங்க. ஒன்ஸ் அப்படி கொடுத்துட்டானுங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்விட்சும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டு என்டர் பண்ணி அமௌண்ட் என்டர் பண்ணவங்களுக்கு பண லிமிட்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீங்க தேவையான அமௌண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துரும். அப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கோ இல்லையோ அவங்க என்டர் பண்ண அமௌண்ட் அவங்க கைக்கு போய் சேர்ந்துரும். சோ இந்த ஒரு ஏடிஎம் ஸ்விட்ச்ல இருக்கிற இவ்வளவு பெரிய மிகப்பெரிய லூப் ஹோல தான் பாத்தீங்கன்னா இப்ப ஹேக்கர்ஸ் வேற லெவல்ல கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்படி இதை கண்டுபிடிக்கிறத மட்டும் இல்லாம இவங்க ஷேடோ ஸ்விட்ச் பண்ணி ரெடி பண்றானுங்க. அப்படி ரெடி பண்ற அந்த ஒரு ஸ்விட்சை பார்த்தீங்கன்னா பேங்கோட சிஸ்டத்துக்கே தெரியாம சர்வர்ல இன்விசிபிளா வைக்கவும் செய்யறானுங்க. அதாவது சிபிஎஸ்க்கு போகாம இவங்களோட ஸ்விட்சுக்கு வர்ற மாதிரி அந்த சர்வர்லயே பார்த்தீங்கன்னா இன்விசிபிளா ஒரு ஸ்விட்சை ஷேடோ ஸ்விட்சை ரெடி பண்ணி வைக்கவும் செய்யறானுங்க. சோ ஒன்ஸ் இந்த ஷேடோ ஸ்விட்சை ரெடி பண்ணோடனே இவங்க ராபர்ல இறங்கிட்டானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு இடிக்கவே செஞ்சுச்சு. அதுதான் ஏடிஎம் ஓட வித்ட்ராவல் லிமிட்ஸ். எஸ், ஒவ்வொரு ஏடிஎம் மிஷின்லயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி மட்டும் தான் இருக்கவே செய்யும். அந்த மணியை மட்டும் தான் கார்டை போட்டு வித்ட்ரால் பண்ணவே முடியும். ஒன்ஸ் அந்த மணி தீர்ந்துருச்சு அப்படின்னா என்னதான் கார்டை போட்டாலும் ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் வராது இல்லையா? அந்த விஷயம் தான் அந்த ஹேக்கர்ஸ்க்கு இடிக்கவே செஞ்சுச்சு. ஏன்னா இவங்க திருடணும் நினைச்ச படம் 1000 லட்சத்திலயோ இல்ல கோடியில திருடணும்னு நினைச்சிருக்கானுங்க. அதுவும் 1 கோடி 2 கோடி இல்ல பல கோடி ரூபாய் திருடணும்னு நினைச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பணத்தை ஒரே ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிட முடியுமான்னு கேட்டா அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது இல்லையா? சோ அந்த ப்ராப்ளத்துல தான் இப்ப அவனுங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ இதுக்கு எப்படியாவது தீர்வு கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான
சொல்யூஷனையும் தேடுறானுங்க. அப்படி தேடுறப்ப தான் அதற்கான ஆன்சரையும் கண்டுபிடிக்கிறானுங்க. எஸ், நம்ம கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட நூற்றுக்கணக்கான ஏடிஎம் கார்ட்ஸ் வேணும். அந்த கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் பணத்தை எடுக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆட்களும் வேணும். அதுவும் இந்த நூற்றுக்கணக்கான ஆட்களும் ஒரே நேரத்துல வெவ்வேறு ஏடிஎம்ல வித்ட்ராலும் பண்ணணும். அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். சோ அதற்கான வேலையில நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலையில இறங்குறானுங்க. அப்படி இறங்கினப்ப இவங்க டைரக்டா அந்த நூற்றுக்கணக்கான ஏடிஎம்மே அந்த நூற்றுக்கணக்கான ஆட்களையும் தேடி கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவங்க தேடினது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான். அவன் தான் இந்த ராபரியோட பிக் பாஸ். இந்த பிக் பாஸோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னு இவங்க தேடினான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு டார்க் வெப்ல பயங்கரமா கனெக்ஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம திருடு போன ஏடிஎம் கார்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கணும். அந்த டேட்டாஸ் வச்சு அவன் ஒரு பிசிக்கல் ஏடிஎம் கார்டை உருவாக்கும் திறமை கொண்டவனாவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவனுக்கு அண்டர்வேர்ட்லயும் கனெக்ஷன் நிறைய இருக்கணும். அப்பதான் அவனால நம்ம சொன்ன டைம்ல ஏடிஎம் முன்னாடி பணத்தை எடுக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் அரேஞ்ச் பண்ணவும் முடியும். அரேஞ்ச் பண்றதோட மட்டும் இல்லாம ஒன்ஸ் அவங்க ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்தை எடுத்தோடனே அந்த பணம் ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நம்ம கைக்கு பத்திரமா கொண்டு வந்து அவன் சேர்க்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குவாலிஃபிகேஷனை வச்சுதான் இந்த ராபரியோட பிக் பாஸே ஏக்கஸ் தேடுறானுங்க. அப்படி தேடுறதுல ஒருத்தனை கண்டுபிடிக்கவும் செய்யறானுங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே அவன்கிட்ட கடைசி 9 வருஷமா காஸ்மோஸ் பேங்க்ல தொலைஞ்சு போன ஏடிஎம் கார்டோட டேட்டாஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை அவனுக்கு சென்ட் பண்ணவும் செய்யறானுங்க. ஒன்ஸ் ஹேக்கர்ஸ் இந்த டேட்டாஸை சென்ட் பண்ணோனே அந்த பிக் பாஸ் களத்துல இறங்குறான். அப்படி இறங்குனதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 450 போலி ஏடிஎம் கார்ட்ஸை தயாரிக்கவும் செய்யறான். அந்த ஏடிஎம் கார்டை நம்ம போலி ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த ஏடிஎம் கார்டை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போலி ஏடிஎம் கார்டுன்னு சொல்ல மாட்டாங்க. காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட ஒரிஜினல் ஏடிஎம் கார்டு தான் சொல்லவே செய்வாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த 450 ஏடிஎம் கார்டையும் இந்த பிக் பாஸ் உருவாக்கி இருந்தான். உருவாக்குனதோட மட்டும் இல்லாம அந்த ஏடிஎம் கார்ட்ஸை கிட்டத்தட்ட 28 நாடுகளுக்கு பிரிச்சு அனுப்பவும் செய்யறான். அப்படி 28 நாடுகளுக்கு அனுப்புனதை இவன் ரேண்டமாலாம் அனுப்பவே செய்யலாம். ஆல்ரெடி இவனுக்கு அண்டர்வேர்ல்ட்ல கனெக்ஷன் இருக்கு இல்லையா, சோ அவங்கள வச்சு இவன் ஏடிஎம் கார்டு அனுப்புனா பாத்தீங்களா, அந்த நாடுகள் எல்லாத்துலயும் ஹேண்ட்லர்ஸை கண்டுபிடிக்கிறான். இந்த ஹேண்ட்லர்ஸ்னா வேற யாரும் கிடையாது, இவங்க தான் அந்த ரீஜன்ல இருக்கிற லோக்கல் மக்களை கண்டுபிடிச்சு அவங்கள பணத்தை எடுக்க வைக்கிற ஆளு. சோ இப்போ இந்த ஹேண்ட்லர்ஸோட கைக்கு தான் பிக் பாஸ் அனுப்புன அந்த க்ளோன்டு ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சேரவும் செய்து அது கூடவே இந்த ஹேண்ட்லர்ஸ் பிக் பாஸோட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஈஸியா டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு போனை அனுப்பி விடுறான். அப்படி அனுப்பிவிட்டு அந்த போன்ல பிக் பாஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஹேண்ட்லர்ஸ் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறானுங்க. ஒன்ஸ் இந்த போனும் போலி ஏடிஎம் கார்டும் ஹேண்ட்லர்ஸ் கையில கிடைச்ச உடனே அவங்க அந்த லோக்கல் ரீஜன்ல இருக்கிற ஆர்டினரி மக்களை தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்காம கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு யாரெல்லாம் ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் தேடி தேடி கண்டுபிடிக்கிறானுங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த மணி மியூல்ஸ், அதாவது இந்த ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்க போறாங்க பாத்தீங்களா, அவங்களோட சேர்ந்து ஏடிஎம்க்கு போகவும் செய்யறானுங்க. அதுக்காக ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஆளை கண்டுபிடிச்சோன்னே இவங்க பணத்தை எடுக்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா பல கோடிக்கணக்கான ரூபாயை இந்தியா ஓல்டஸ்ட் பேங்க்ல இருந்து திருடணும். அப்படி திருடுறதுன்றது சாதாரண விஷயமா என்ன, கண்டிப்பா டிஃபிகல்ட்டான விஷயம் தானே. சோ அதுக்காக எந்த டைம்ல நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சு ஆராயறானுங்க. அப்படி ஆராய்ஞ்சதுல ஒரு டேவையும் கண்டுபிடிக்கிறானுங்க. அதுதான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். எஸ், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அப்படினாலே இந்தியாவோட பேங்க்ல பாதி ஸ்டாஃப்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, மிச்சம் பாதி ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. அந்த பாதி ஸ்டாஃப் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருப்பாங்களான்னு கேட்டா எப்படா வேலை முடியும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற நம்ம வேற அங்க போலான்னு சொல்லிட்டு பிளான போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல தானே இருப்பாங்க. சோ அந்த டைம் தான் நமக்கு ஏத்த கரெக்டான டைம். அந்த டைம்ல பேங்க்ல பாதி ஸ்டாஃப் இருக்கவும் மாட்டாங்க, மிச்சம் இருக்கிற பாதி ஸ்டாஃபும் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல தான் இருப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ராபரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணவும் செய்றானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால மட்டும் தான் இது சாட்டர்டே, அதே இது அமெரிக்கால இருந்தா இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூனா இருக்கும். சோ 2 டைம் ஜோன்ல ஒரே பிளைண்ட் ஸ்பாட். சோ மிச்ச கண்ட்ரில ஆட்டைய போடுறது ஈஸி, இந்தியால ஆட்டைய போடுறது ஈஸி. அதனாலதான் இந்த டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே செய்றானுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொன்னா ஆகஸ்ட் 11, 2018 சாட்டர்டே அன்னைக்கு நம்ம சேடோ சுவிட்ச 3 மணி நேரம் லைவ் பண்றோம். அந்த டைம்ல எக்ஸாக்ட்டா நம்மளுடைய மணி மியூல்ஸ், அதாவது ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஏடிஎம் முன்னாடி நிப்பாட்டுறோம். ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே காற்றோடு காற்றா காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான பெர்ஃபெக்ட்டா போட்டுறானுங்க. பிளான போடுறதோட மட்டும் இல்லாம இப்ப அவனுகிட்ட போலி ஏடிஎம் கார்ட்ஸும் ரெடியா இருக்கு. அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் ஏடிஎம்ல பணம் எடுக்க மணி மியூல்ஸும் ரெடியா இருக்காங்க. அவங்க எக்ஸாக்ட்டா பணம் எடுக்கிற டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃபிராக்ஸி சுவிட்சும் ரெடியா இருக்கு. சோ இப்போ அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்காக தான் ஹேக்கர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பிக் பாஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், மியூல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சு ஹேண்ட்லர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
சோ இப்படி இவங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வருது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 11 2018 காலை பொழுதும் வருது. சோ அந்த ஒரு காலை பொழுதுல ஹேக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நாள் தான் அந்த நாள், இன்னைக்கு ஈவினிங் இந்த ஒரு டைம்ல நம்மளோட மிஷனை நம்ம நிறைவேற்ற போறோம், நம்மளோட பிளான் எல்லாமே பக்காவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அப்படி கேட்ட உடனே பிக் பாஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். அப்படி சொன்ன அடுத்த கணமே அந்த பிக் பாஸ் ஹேண்ட்லர்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி நம்மளோட மணிமூல்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹேண்ட்லர் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா மணிமூல்ஸ் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்காங்க, நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க, நாங்க மிஷனை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. இப்படி இவனுங்க எல்லாருமே பரபரப்பா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க பரபரப்பா இருக்கிறத தாண்டி செம்ம எக்ஸைட்மெண்ட் குசில இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு சாட்டர்டே அப்படின்றனால பாதி எம்ப்ளாயிஸ் தான் வேலையே இருக்கும், மீதி எம்ப்ளாயிஸ் எல்லாம் லீவ்ல தான் இருப்பாங்க. அப்படி வேலையில இருக்கிற பாதி எம்ப்ளாயிஸும் பாத்தீங்கன்னா நாளைக்கு வீக்கெண்ட் செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற குசிலேயே எப்படா வேலை முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கலந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் ஜாலியா அங்க போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. மதியானம் 3 மணியும் ஆகுது. அந்த ஒரு டைம்ல ஹேக்கர்ஸ் யாருக்குமே தெரியாம, குறிப்பா காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்க்குற அந்த சர்வர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம ப்ராக்ஸி ஸ்விட்சை டர்ன் ஆன் பண்ணிடுறானுங்க, அதாவது லைவ் பண்ணிடுறானுங்க. சோ ஒன்ஸ் இத டர்ன் ஆன் பண்ண ஹேக்கர்ஸ் இத பிக் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். பிக் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த கணமே ஹேண்ட்லர்ஸ் எல்லாருக்கும் டக்கு 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 டக்குன்னு மெசேஜை பாஸ் பண்றான். அப்படி பாஸ் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா மணிமூல்ஸை கூப்பிட்டு ஹேண்ட்லர்ஸ் உள்ள ஏடிஎம் குள்ள என்ட்ராறானுங்க. என்ட்ராரோட மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்லி ஏடிஎம் கார்டை கையில கொடுத்து இதுதான் பின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்க்கு வந்த பின்ன சொல்றானுங்க. ஆனா என்னதான் வாய்க்கு வந்த பின்ன சொன்னாலும் இவங்க ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி அந்த பின்னை என்ட்ரு பண்ண அடுத்த செகண்டே வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டிய அந்த ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராக்ஸி சுவிட்சுக்கு தான் போகவே செய்யுது. அங்க போன அடுத்த கணமே எல்லாம் பக்கவா கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் ரிட்டர்ன் பண்ணவும் படுது. அப்படி ரிட்டர்ன் பண்ண உடனே என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே ஏடிஎம் வழியா டக்கு டக்கு டக்குன்னு வந்து கையில உழுகவும் செய்யுது. இப்படி மணிமூல்ஸ் பணத்தை எடுத்துட்டு ஏடிஎம் விட்டு வெளியே வந்த உடனே நம்ம ஸ்டார்டிங் சீன்ல சொன்னோம் பாத்தீங்களா, மணியை கலெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அன்னோன் பண்ணி வச்சிருந்தானுங்கன்னு, அவனுங்க வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டே இருக்கானுங்க. இது இந்தியால இருக்கிற ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் கிடையாது, இந்தியால இருக்கிற எக்கச்சக்கமான ஸ்டேட்ல இருந்த எக்கச்சக்கமான ஏடிஎம்ல இதே மாதிரி மணி வித்ட்ரால் பண்ணப்படுது. ஏன் இந்தியால மட்டும் கிடையாது, இந்தியாவை தாண்டி இந்த உலகத்துல இருக்கிற 28 கண்ட்ரீஸ்ல இருக்கிற காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு சொந்தமான ஏடிஎம்ல எக்கச்சக்கமான ஏடிஎம்ல இருந்து மணி வித்ட்ரால் பண்ணப்படுது. அதுவும் ஃபேக்கான ஏடிஎம் அண்ட் ஃபேக்கான பின்னை போட்டு மணியை டக்கு டக்கு டக்குன்னு வித்ட்ரால் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கலந்த ராபரர்ஸ் பார்த்தா கோடி கோடியா பணத்தை பரபரப்பா ஏடிஎம்ல இருந்து அள்ளிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இப்படி நம்ம பேங்கர் ராபரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரியாம ஏதோ ஒரு நார்மலான டே, ரெகுலரான டே சுமூகமா போயிட்டு இருக்க மாதிரி தான் காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கிற எல்லாருமே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ராபரி நடக்குதுன்றது காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்குக்கும் தெரியல, ஏன் போலீஸ்க்கும் இப்படி ஒரு ராபரி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, உலகத்தில் நடந்துட்டு இருக்குது அப்படின்றதும் தெரியல, ஏன் நார்மலா ஏடிஎம்க்கு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இது ஒரு ராபரி அப்படின்றது தெரியாத மாதிரி சாதாரண மணி வித்ட்ரால் பண்றவங்க வித்ட்ரால் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தான் இது நார்மலான விஷயம் மாதிரி இருக்குதே தவிர ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது அன்யூசுவல் ஆக்டிவிட்டியா டிடெக்ட் பண்ணப்படுது. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற விசா ஹெட் குவார்ட்டர்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற விசா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் அன்யூசுவலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்ற ஒரு வார்னிங் அலாரம் பீப் ஆக ஆரம்பிக்குது. இந்தியால இருக்கிற எக்கச்சக்கமான ஏடிஎம் அண்ட் 28 கண்ட்ரீஸ்ல இருக்கிற எக்கச்சக்கமான காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு சொந்தமான ஏடிஎம்ல thousands ஆஃப் விசா ஏடிஎம் கார்ட்ஸ் ஒரே டைம்ல இன்சர்ட் பண்ணப்பட்டு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் அலாரம் பீப் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா விசா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே ஃப்ராடலன்ட் டிடெக்டிவ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. சோ அவங்களோட சிஸ்டம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணிருது. அப்படி டிடெக்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா விசா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. ஏதோ சம்திங் ஃப்ராடலன்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உடனே இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் அவங்களோட சர்வர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி இவங்க செக் பண்ணி பாக்குறப்ப எந்த விதமான அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸும் அங்க நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாமே யூஸ்ஃபுல்லா சாதாரணமா நடக்கிற மாதிரி தான் இருக்கவே செய்யுது. சோ அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை மாதிரி எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இது நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாக்கு மறுபடியும் ரிப்ளையும் பண்ணி விட்டுறாங்க. ஆனா என்னத்தை தான் காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து இந்த மாதிரியான ரிப்ளை வந்தாலும் இதை விசா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஒரே டைம்ல thousands ஆஃப் கார்ட்ஸ் யூஸ் பண்றது யாரோட கார்டு, விசாவோட கார்டு இல்லையா. சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே இது ஃப்ராடலன்ட் ஆக்டிவிட்டிஸா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விசா அவங்க செல்ல இருந்து எந்த மாதிரிலாம் மூவ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரிலாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்டையும் இதை
வெளில இருந்து பாக்குறப்ப நார்மலா தெரிஞ்சாலும் சம்திங் ஏதோ ஒரு பிஸியா தெரியுது, கண்டிப்பா உங்க சைடுல இருந்தும் ஏதாச்சும் தப்பு நடக்குதான்றத நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டும் கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு இன்புட் வந்து காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் இந்த ஒரு பிரச்சனை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுல இருந்துமே, அதாவது விசா சைடுல இருந்தும் பேங்க் சைடுல இருந்தும் பாத்தீங்கன்னா டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா சம்திங் ஏடிஎம் சென்டர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா அன்யூசுவலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்றத ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி முடிவுக்கு வந்த உடனே காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு சொந்தமா இருக்கிற எல்லா ஏடிஎம் சென்டர்ஸுமே ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே எல்லா ஏடிஎம் சென்டர்ஸுமே பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணவும் செய்றாங்க. அதாவது எல்லா ஏடிஎம்மையும் பாத்தீங்கன்னா டெம்பரரி அன்அவைலபிள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க. ஆனா என்னதான் இந்த ஒரு நல்ல முடிவை அவங்க எடுத்தாலும் இந்த ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு 2 மணி நேரம் 13 நிமிஷம் டைம் ஆயிருக்கு. ஆனா இந்த ஒரு டைம்குள்ள இந்த ஹேக்கர்ஸ் கலந்த ராபரர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000க்கு மேற்பட்ட விசா இன்டர்நேஷனல் வித்ட்ரால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 கண்ட்ரீஸ்ல அரங்கேற்றி முடிச்சிடறானுங்க. அது மட்டும் கிடையாது, 2849 ரூபே டிரான்சாக்சன் இந்தியாக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடறானுங்க. இது எல்லாத்தையும் ஓவராலா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் 13 நிமிஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 80.5 கோடி ரூபாயை அசால்ட்டா யாருக்குமே தெரியாம ஆட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கானுங்க. சோ இப்படி உனக்கு கிட்டத்தட்ட 80.5 கோடி ரூபாயை வெறும் 2 மணி நேரத்துல யாருக்குமே தெரியாம இப்படி கோஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு போன இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு தெரிஞ்ச உடனே இடிய தலையில இறக்கணும் மாதிரி உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. இந்த ஒரு அதிர்ச்சி காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா வெறும் 2 மணி நேரத்துல 80 கோடி ரூபாய் காணாம போகுது அப்படின்றது அது அந்த பேங்கை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஒட்டுமொத்த இந்தியாவோட பினான்சியல் சிஸ்டத்தையே ஒரு உழுக்கிறோம் இல்லையா. இதுவே பினான்சியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஃபால கிரியேட் பண்றதுக்கும் காரணமா அமைஞ்சிரும் இல்லையா. சோ இந்த ஒரு காரணத்தினாலே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே உச்சக்கட்ட பேனிக்கு உள்ளாகுது. இந்த ஒரு ராபரி நடந்துட்டு இருந்த அந்த ஒரு 2 மணி நேரம் 13 நிமிஷம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரெகுலர் கஸ்டமர் அந்த காஸ்மோஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல காசே இல்லாம ஏடிஎம் கார்டு இன்செர்ட் பண்ணி அமௌண்ட் செட் பண்ணப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்களோட லக்குக்கு அவங்க என்டர் பண்ண அமௌண்ட் அப்படியே டக்கு டக்குன்னு வந்து உலகவும் செஞ்சுச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல ஒருவேளை காசு இருந்திருக்கும் போல, இல்லாட்டா வேற எவனாச்சும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பானுங்க போல, பரவாயில்ல எவ்வளவு காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியா எடுத்துட்டு அங்க இருந்து நடந்து போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட லிமிட்டை தாண்டி நிறைய காசும் எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் உச்சக்கட்ட சாக்கிங் போன அந்த ஒரு டைம்ல இன்வெஸ்டிகேஷன் உடனே துரிதப்படுத்தி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ற அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த மணி மில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காசு எடுத்தானுங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஏடிஎம்ல காசு எடுக்க யூஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க காசு எடுத்து ஹேண்ட்லர்ஸ்ட கொடுத்து ஹேண்ட்லர்ஸ் பாத்தீங்கன்னா கேஷுவலா போயிட்டு பிக் பாஸ்க்கு எப்படி எப்படிலாம் அனுப்பணுமோ அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கானுங்க. அந்த பிக் பாஸ்ல இருந்த அமௌண்ட் எப்படி ஹேக்கர்ஸ்க்கு போகணும் அப்படின்றதையும் அவனுக்குள்ள பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல மணி மில்ஸா செயல்பட்டாங்க பாத்தீங்கன்னா, அதாவது மணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க யாருக்குமே நம்ம ராபரி பண்ணிருக்கோம் அப்படின்றதே தெரியாம ஏதோ ஒரு செம்மையான சூட்டுக்கு நம்ம நடிச்சிருக்கோம்ப்பா, அவன் வயசான ஒரு தாத்தாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம்ப்பா, அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கோம், இல்லாட்டா நடிச்சு கொடுத்துருக்கோம், இல்லாட்டினா ஏதோ ஒரு விதத்துல இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணிருக்கோம் நினைச்சிட்டு அவங்கவுங்க வேலையை ரெகுலரான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுதான் இந்த ராபரியில இருந்த அப்பாவித்தனமேவும். ஏன்னா அந்த ராபரி பண்ண எளிமையான மக்கள் யாருக்குமே நம்ம ராபரி பண்ணோம் அப்படின்றது தெரியாமையே காசு எடுத்து கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சைடு அவங்க அப்பாவித்தனமா இருந்துட்டு இருக்கப்ப இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா துரிதப்படுத்தப்படுது. அதாவது இந்த ராபரில் ஈடுபட்டவங்களை எப்படியாவது பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் போலீஸும் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவ்வளவுதான் நம்ம கெட்ட காலம் எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் அந்த ராபரர்ஸை பிடிச்சி மணியை வாங்குறதா மிச்சம் அப்படின்னு தான் காஸ்மோஸ் பேங்க் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தெரியாது அடுத்த 2 நாள்ல இதே ஹேக்கர்ஸ் மறுபடியும் கொள்ளையடிக்க வருவாங்க அப்படின்றது. ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி 2018 வருஷம், அதாவது கிழமை மறுபடியும் இந்த ஹேக்கர்ஸ் காஸ்மோஸ் பேங்கை கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த தடவை ஏடிஎம் வழியாலாம் கிடையாது, அதற்கு மாற ஸ்விஃப்ட் டிரான்ஸ்பர் முறை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது வயர் டிரான்ஸ்பர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த முறையில கொள்ளையடிக்கிறானுங்க. அதாவது இவன் பேங்க்ல தின்ன டேட்டாஸை வச்சு திங்கட்கிழமை 3 ஃப்ராட்லண்ட் வயர் டிரான்ஸ்பரை இனிஷியேட் பண்றானுங்க. அப்படி இனிஷியேட் பண்றது மூலமா கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாயை, எக்ஸாக்டா சொல்லணும்னா 13.92 கோடி ரூபாயை ஹாங்காங்ல இருக்கிற ஒரு ட்ரேடிங் லிமிடெடுக்கு டிரான்ஸ்பர் பண்ணவும் செய்றானுங்க. ஆனா இதுல இருந்த கொடுமையான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்படி வயர் டிரான்ஸ்பர் பண்ணி ராபரி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் காஸ்மோஸ் பேங்க்குக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே இவன் அந்த டிரான்ஸ்பர் பண்ண மணியை செல் கம்பெனிஸ் மூலமாவும் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமாவும் மணி லாண்டரிங் பண்ணிடுறானுங்க. சோ டோட்டலா கடைசி 3 நாள்ல காஸ்மோஸ் பேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏடிஎம் மூலமாவும் வயர் டிரான்ஸ்பர் மூலமாவும் கிட்டத்தட்ட 94 கோடி ரூபாயை இந்த ஹேக்கர்ஸ் ராபரி பண்ணவும் செஞ்சிடறானுங்க. சோ இப்படி கடைசி 72 மணி நேரத்துல ஒரே பேங்க்ல ஹேக்கர்ஸ் 2வது முறையா கொள்ளையடிச்சது பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு உச்சக்கட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ இவங்களை எப்படியாவது
புடிச்சாண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்களுக்கு ஒரு முக்கியமான துப்பும் கிடைக்குது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட ஏரியால கொள்ளையடிக்கப்பட்ட அந்த டைம்ல போன்ஸ் எக்கச்சக்கமா வேலை பார்த்திருக்கு அப்படின்றது. எஸ், பிக் பாஸ் ஹேண்ட்லர்ஸும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு போன் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த சிக்னலை தான் போலீஸ் இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த ஏரியால எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்கு, அந்த ஏடிஎம் குள்ள இருக்கிற சிசிடிவி கேமரால என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அப்புறம் அந்த ஏடிஎம்க்கு ஒட்டி இருக்க கடையில ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா, அதுல ஏதாவது ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்குவேர் அணிவேரா போலீஸ் பிரிச்சு மேய்றாங்க. அப்படி பிரிச்சு மேய்ஞ்சதுல அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தாங்க பாத்தீங்களா, மணி மியூல்ஸ், அவங்கள போலீஸ் கைது பண்ணவும் செய்றாங்க, கைது பண்ணி விசாரிக்கவும் செய்றாங்க. ஆனா விசாரிக்கும் போது தான் போலீஸ்க்கே தெரியுது இவங்க ராபரிக்கு உதவி இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்றது. ஆனா என்னதான் இந்த விஷயம் போலீஸ்க்கு ஏமாற்றதா தந்தாலும் போலீஸ் இந்த கேஸை விடுற மாதிரியே தெரியல. எப்படியாவது கொள்ளையடிச்சவங்களை புடிச்சே ஆண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்றதோட பலனா ஹேண்ட்லர்ஸையும் பிடிக்கிறாங்க. அந்த ஹேண்ட்லர்ஸை வச்சு ஃபைனலா பிக் பாஸையும் பிடிக்கிறாங்க. எஸ், நவம்பர் மாசம் 17 2019 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வச்சு பிக் பாஸை கைது பண்றாங்க. அவனுடைய பேர் தான் கலிப் அலவ் மேரி. இவன் கனடா நாட்டை சேர்ந்தவன். இவனுக்கு 36 வயசு ஆகுது. இவனை பிடிச்சி கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. அப்படி கோர்ட்ல நிப்பாட்டினதுல இவனுக்கு 11 வருஷம் 8 மாசம் பெடரல் பிரிசன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு சிறை தண்டனையும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிச்சதுக்காக நீ 30 மில்லியன் அமெரிக்கன் டாலரை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க. ஆனா என்னதான் 2019 பிக் பாஸை கைது பண்ணி அவனை சிறையில அடைச்சாலும் இந்த ராபரிக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ், அவளை இன்னைக்கு வரைக்கும் கூட பிடிக்கவே முடியல. சரி, அந்த ஹேக்கர்ஸ்லாம் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 2021 FBI சீக்ரெட் சர்வீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க தான் அந்த ராபரியோட மாஸ்டர் மைண்ட், அதாவது ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வெளியிட்டாங்க. அந்த 3 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ். அதாவது நார்த் கொரியால இருக்கிற எலைட் சைபர் வார்ஃபேர் யூனிட்டான லசாரஸ் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல இந்த மெம்பர்ஸ் தான் இந்த 3 பேருமே வா. சோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த ராபரியோட மூளையா செயல்பட்ட பார்க்கா இருந்தாலும் சரி, கிம்மா இருந்தாலும் சரி, ஜானா தான் சரி, இவன் 3 பேரையும் பிடிக்கவே முடியல. அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நார்த் கொரியாக்குள்ள எந்த ஒரு இன்டர்நேஷனல் லாவும் செல்லுபடியாகாது. இல்ல உங்க நாட்டுக்கார எங்க நாட்டுல வந்து கொள்ளையடிச்சு போயிட்டு அவனை எங்க நாட்டுக்கு நாடு கடத்துங்கன்னு சொன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் அவங்க வரவே மாட்டாங்க. சோ அதனாலதான் இது நாள் வரைக்கும் கூட இந்த ராபரியோட மாஸ்டர் மைண்ட்ஸை பிடிக்கவே முடியல. அதுக்காக இந்த ஒரு ராபரில மட்டும் தான் இந்த லசாரஸ் குரூப் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இது ஒரு சின்ன ராபரி தான். இதை தாண்டி இந்த உலகத்துல எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லசாரஸ் குரூப் இந்த மாதிரியான ராபரில ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஈடுபட்ட இந்த ராபரிஸ் மூலமாவே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11,500 கோடி ரூபாயை ஆட்டைய போடவும் செஞ்சிருக்காங்க. சோ நம்ம நார்மலா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போறோம், இல்லாட்டா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ண போறோம்னு நினைச்சு நம்ம பண்ற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய ராபரியா மாறும், இல்லாட்டா ஏதோ ஒரு ஹேக்கர்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பண்ண வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை அச்சுறுத்த வைத்த ஒரு ஹேக்கர்ஸ் தான் இந்த லசாரஸ் அப்படின்ற ராபரர்ஸ். சோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ்ல டிடெக்ட் ஆகுது, இல்லாட்டா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாச்சும் ஒரு நபர் வந்து இதை பண்ண சொல்றாங்க அப்படின்னா 1க்கு 10 தடவை யோசிச்சு இது கரெக்டா இருக்குமா, நம்ம பண்ண கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது லீகலா ப்ராப்ளம் வராதான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.